அமைச்சர் பொன்முடி மீது சேற்று வாரி வீசப்பட்டது. அதாவது இதெல்லாம் நடந்து 1 மாதம் ஆச்சு. 1 மாதத்துக்கு அப்புறம் இப்போது அந்த சேறு வாரி வீசப்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு, எக்ஸிட்டாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே எம்ஆர் வேணு சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வீடியோவை பாருங்கள், என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இருவேல்பட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த இருவேல்பட்டில் கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. வெள்ளப்பெருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இல்லை, ஊர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஊருன்னு வந்து சொல்லலாம். இல்லை அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறையா ஊர் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மீடியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது மட்டும் தான் கவர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நிறையா ஊர்கள் வந்து பாதிக்கப்பட்டது யாருக்குமே தெரியல. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட்டாக தெரியல. பட் இந்த சம்பவம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா இருவேல்பட்டுங்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பொன்முடி வந்து பார்த்திங்கன்னா 3 நாளுக்கு அப்புறம், சரியாக 3 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காரு விசிட் பண்ணுறதுக்காக. அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்துருக்காரு. ஸோ பார்க்க போன பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப ஆவேசமாக இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்கும்போது 3 நாளாக சாப்பாடு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, கரண்ட்டு கிடையாது, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பால் கூட கிடையாது. ஸோ இப்படிங்கிறப்போ யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவேசப்படத்தான் செய்வாங்க. ஏன்னா வந்து ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணியோ இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ இந்த மாதிரி வந்து இன்றைக்கி தேவையானதே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கோம். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுக்க முடியல. ஸோ அது ஏன் கொடுக்க முடியல என்ன அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. ஏன்னா அந்த சமயத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். பட் விழுப்புரத்தில் இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் யாரும் பார்க்கல, தலைவர்கள் யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு பெருசாக வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில். ஸோ அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இந்த சேறு சகதியெல்லாம் எடுத்து அவர் மேலே தூவி விட்டுட்டாங்க. ஸோ விசாரிக்க வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, அசிங்கமாயிருச்சேன்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்த கார்லேயே வந்து வேகமாக போய் ஏறி உட்காந்துட்டார். அவர் கூட அவர் மகனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அவர் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேறு வந்து பார்த்திங்கன்னா பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பொன்முடி மீது இந்த சேறு யார் யார் வீசினாங்களோ அவங்க எல்லாத்தோட வீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஊரையே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி ஒவ்வொரு வீடாக போய் அந்த நபர் யார், அந்த சொந்தக்காரங்க அவங்களுக்கு யார் யார் இருக்கா, ஸோ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டே நைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா ஊரையே மிரட்டி இருக்காங்க சொல்லப்போனால்.
ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் மேலேயே சேர்த்து வீசுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேள்விகள்லாம் போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அவங்கள போட்டு தொலையும் தொலைச்சிருக்காங்க. மக்களுக்கு தேவையான அத்தியாவசியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பொதுவான மனுஷனாக சொல்லணும்னா சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு பால் இல்லை. ஸோ தாய்மார்கள் அந்த தந்தைமார்கள் எல்லாருமே கோவப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ அந்த கோபத்தோட பலன் என்ன அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை போட்டு அடிச்சிருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எம்ஆர் வேணு சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.